விசுவாசித்தால் உதவி செய்வார். எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன். இந்த சபையின் நடுவில் நிறைய வருகிற அநேகர் பாரம்பரிய கட்டுகளோடு கூட இருக்கிறவர்கள், குடும்பங்களில் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் தான். சில குடும்பங்களில் அம்மாமார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஐயாமார் ரட்சிக்கப்படாததுனால திருமண காரியத்தில் கஷ்டம்தான். ஆனாலும் அந்த குடும்பங்களில் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஒரு இது அவங்களும் என்னது பிடபிள்யூடியில் வேலை செய்கிற, அந்த ஹைவேஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு. அவங்க பக்கத்தில் நம்முடைய சைதாப்பேட்டையில் பக்கத்தில் அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த கிண்டி பக்கத்தில் உள்ள ஆஃபீஸில், கிண்டியில் இந்த ராஜ்பவனுக்கு எழுத்தாப்பில் அந்த ஹைவேஸ் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வேலை செய்கிறவங்க ஒவ்வொரு நேரமும் அழுவாங்க. குடும்பம் எல்லாமே இயேசு அறியாதவங்க. நான் சொல்லுவேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு ரூமை கொடுத்து ஜெபம் பண்ணு, உன்னுடைய எதிர்காலத்துக்காக நீ ஜெபம் பண்ணுது. ஒரு நாள் திடீரென்று சொல்லி ஐநாவரத்தில் உள்ள நம்ம பாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. ஒரு பாஸ்டர் சாந்தராஜ் பாஸ்டர்கிட்ட, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்க, எங்களுடைய சபையில் இப்படிப்பட்டதான ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல நிலைமையில் இருக்கான், அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும். அதே சூழ்நிலை தான் இவா இருக்கா. உடனே சொன்ன 2 பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ காரியங்கள் சபைக்குள்ளே நடந்திருக்கு. சபைக்குள்ள ஒரு நாள் நம்முடைய சபையில் ஒரு பிராமின் இதை சேர்ந்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுடைய தங்கச்சி மகா அழுவா. இவங்க கல்யாணம் பேசுகிறாங்கன்னு அழுவா, கண்ணீர் விடுவா. நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் உங்கள் அப்பாட்ட நாங்களும் பேச முடியாது, ஜெபம் பண்ணு. ஒரு நாள் திடீரென்று சொல்லி நாமக்கல்லிருந்து அந்த ஒரு பாஸ்டர் வந்தார். எங்கள் சபையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் உள்ள ஒரு சகோதரன் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து இருக்கிறார். 2 பேருடைய அப்பாவும் புறஜாதிகள் தான். ஆனால் சபை ஆலய ஆராதனைக்குள்ளே நடந்துச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், ஆமேன், அவரால் முடியாத காரியம் ஒன்று கிடையாது.